டூடு டிவி. மண் பாவன் அப்படிங்கிற பேர் இந்த கிராமத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். மக்கள் ஒரு முறை இந்த இடத்துக்கு வந்தா திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன் அவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னா, மண்பாவன் கிராமம் ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த கிராமத்தில் 1500 மக்கள் வசிக்கிறாங்க. அங்கே ரொம்ப பழமையான ஒரு பெரிய கோட்டை இருந்தது. அந்த கோட்டை ரொம்ப பாழடைஞ்ச நிலையில் இருந்துச்சு. ஷூட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்ப பர்ஃபெக்டான இடமா இருந்தது. கவர்மெண்ட் இந்த இடத்த பற்றி பெருசாக கண்டுக்காததுனால யாரும் அங்கே டேக்ஸை பற்றியும் மற்ற எதை பற்றியும் கவலைப்படலை. மக்கள் விரும்பும் போதெல்லாம் அங்கே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அந்த கோட்டையோட உட்புறம் புதிர் மாதிரி இருந்தது. முன்ன தெரியாதவங்க யாராவது அந்த கோட்டைக்குள்ளே போனால் திரும்ப வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். அமித் மற்றும் அனன்யா மேரேஜ் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்காக 2 பேரும் கோட்டைக்கு போனாங்க. அமித், நீங்க இந்த இடம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் உனக்காக சொர்க்கத்தையே கண்டுபிடிப்பேன். இது வெறும் கோட்டை தானே. இது பாழடைஞ்ச கோட்டை தானே. இது நம்மளோட நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. நீ இதை பாழடைஞ்ச கோட்டை அப்படின்னு நினைக்கிறியா? சார், லொக்கேஷன் நல்லா இருக்கு. நீங்க போய் ரெடி ஆகிட்டு வாங்க. நான் ஃபோட்டோ ஷூட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு கோட்டைக்குள்ளே போனாங்க. ஒரு பெரிய வவ்வால் கோட்டையிலிருந்து வெளியே வந்து அனன்யா தலைக்கு மேலே பறந்து போகுது. ஓ மை காட், என்ன இது? இவ்வளோ பயந்தாங்கோலியா நீ? ஏ மேடம், அது சும்மா ஒரு வவ்வால் தான். இந்த இடத்துல அது நிறைய இருக்கும். சரி, இங்க இவ்ளோ கெட்ட வாசனை எப்படி வந்துகிட்டு இருக்கு? அது அந்த வவ்வால் கிட்ட இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் சுத்தமாவே இல்லை. அந்த 3 பேரும் கோட்டைக்குள்ள நடந்து போனாங்க. அவங்க அங்க ஒரு படிக்கட்டை பார்க்குறாங்க. அந்த படிக்கட் இறங்கி போற மாதிரி இருந்தது. அவங்க அந்த படிக்கட்டில் இறங்கி கீழே போக ஆரம்பிச்சாங்க. அந்த படிக்கட் ரொம்ப கீழே போய்கிட்டே இருந்தது. அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அனன்யா சுத்தி சுத்தி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றா, அமித், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. போட்டோ ஷூட் நம்ம இங்கேயே பண்ணிக்கலாமே. ஓகே, நம்ம இன்னும் கீழே இறங்கி நடந்து போகலாம். அங்கே இதை விட ரொம்ப அழகான இடம்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். முதல் இங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமே. அவங்க ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபோட்டோகிராஃபர் அதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போதான் அனன்யாவுக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட நிழல் தெரியுது. ஃபோட்டோகிராஃபர் ஷாக் ஆயிடுறாரு. அவர் கேமரா ஸ்க்ரீனில் அனன்யாவுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் யாருமே இல்லை. உடனே அவர் கேமராவை எடுத்துட்டு மேலே பார்க்குறாரு. மறுபடியும் அந்த நிழல் அவருக்கு தெரியுது. அவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. யார் அங்க இருக்கிறது? எங்க யாரு? இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கோ அவ்வளவு பயமா இருக்கு. நீங்க என்ன பயப்படுத்தாதீங்க. சார், நான் போறேன். நீங்க வேற யாரையாவது போட்டோக்கு கூப்பிட்டுக்கோங்க. ஏ பிரதர், இது சும்மா உங்க பிரம்ம தான். சீக்கிரமாவே சாயந்தரம் ஆயிடும். நம்ம சீக்கிரம் போட்டோ ஷூட் முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு போயிடலாம். அப்படியே நீங்க போனாலும் இந்த டைம்ல எந்த டாக்ஸியும் கிடைக்காது. போட்டோகிராஃபருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் அவர் கேமராவை எடுத்து அவங்கள ஃபோட்டோ பிடிக்க ஆரம்பித்தார். அவங்க திரும்பவும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த டைம் அந்த நிழல் அனன்யா கண்ணுக்கும் தெரியுது. அந்த நிழலும் அனன்யா மாதிரியே அமித்தோட அந்த பக்கத்தில் நின்றுட்டு அமித்தோட கையை கோர்த்து நின்றுட்டு இருந்துச்சு. அமித், போட்டோகிராஃபர் உண்மைதான் சொல்றாரு. இங்க வேற யாரோ இருக்காங்க. எங்க?
அனன்யா அமித்தோட கையை விட்டுட்டாங்க. ஆனா அந்த நிழல் அமித்தோட கையை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்துச்சு. இதை பார்த்து போட்டோகிராஃபர் பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. ஏய், எங்க போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு காசு வேணாவா? அமித், இங்க இருந்து போயிடலாம், சீக்கிரம் வாங்க. அனன்யா, உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கேன். ஒரு நைட் முழுவதும் நான் இங்க தங்கியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் இல்லை. அனன்யா திரும்பி பார்க்கறாங்க. அந்த நிழல் இன்னும் அமித்தோட கையை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்கு. ஆமாவா? அப்ப அது யாரு? யாரு? எங்க? அப்போ அந்த இடம் அப்படியே நடுங்குது. அந்த கோட்டையோட ஒரு சில பகுதியெல்லாம் மேல இருந்து கீழே விழுது. இப்போ அமித்க்கும் அந்த நிழல் தெரிய ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்கிற ரூம்ல இருந்து ஒரு சிலர் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்தை விட்டு ஓடிருங்க, இந்த இடம் கொஞ்ச நேரத்துல சரிஞ்சு கீழே விழ போகுது. அனன்யா அமித்தோட கையை பிடிச்சு இழுக்க பாக்குறாங்க. ஆனா அமித்தால அந்த இடத்தை விட்டு நகரவே முடியல. பூர்வா, நீயா? பூர்வா யாரு அமித்? என்னது, இவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியா? நீ என்ன கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஏன்னா புதுசா ஏமாத்துறல, அவங்க உன் முன்னாடி இருக்காங்களே. புதுசா ஏமாத்துறானா? அப்படின்னா என்ன சொல்ற? அமித், என்ன பத்தி இவங்களுக்கு நீ எதுவும் சொல்லலையா? ஆனா நீதான் செத்து போயிட்டதானே? நான் சாகல, சாக அடிச்சுட்டாங்க என்ன. அனன்யா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் அப்படியே பயத்துல கேக்குறாங்க, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அமித், இவங்களை எப்படி தெரியும் உனக்கு? அது அது இந்த கோழையா உனக்கு சொல்ல போறான்? நான் சொல்றேன். ஏன் அமித்த, நீ அப்படியெல்லாம் சொல்லாத. இப்ப பூர்வாவுக்கும் கோவம் வந்துடுது. அந்த கோவத்தோட சேர்த்து இடி இடிக்கவும் ஆரம்பிக்குது. உன்னோட அமித்தா? நான் உயிரோட இருந்திருந்தனா இவன் என்னோட அமித். ஏன்னா இவன் யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன சொல்ற அமித்? இப்போ அமித் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அனன்யாவோட கையை பிடிச்சிட்டு படிக்கட்டு பக்கமா ஓடுறாரு. ஆனா அந்த கோட்டை அதிர்ந்ததால அவங்க போற வழியில நிறைய கற்கள் விழுந்து அது தடையா இருந்தது. பாருங்க, நீங்க அமித்த மன்னிச்சிடுங்க. அமித் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் நல்லவரு. அமித் எப்படிப்பட்டவன் உனக்கு சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். இவனை நான் கொலை பண்ணி என் ரிவெஞ்ச் தீர்த்துக்க போறேன். நான் பழி வாங்கியே வாங்குவேன். என்ன மன்னிச்சிரு பூர்வா, உனக்கு பெரிய மனசு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கணுமா? உன்னையா? அனன்யா, இவன் ரொம்ப பெரிய ஃப்ராட். உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவான். அவன் உன்னை காதலிச்சு உன்னை மை மறக்க வைப்பான். அப்புறம் உன்னை யாருக்காவது வித்துட்டு அவங்க கிட்ட காசு வாங்கிப்பான். அமித், எவ்வளவு வேலை பேசியிருப்ப இந்த வாட்டி. என்ன கேவலமான கதை இது. அனன்யா, என்ன மன்னிச்சிடு. நான் முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்போ இல்ல. நான் உன்னை எப்போ மீட் பண்ணணும் அப்பவே அதெல்லாம் நிறுத்திட்டேன். இந்த மாதிரி ஆளுங்க வாழவே கூடாது அமித். இவன் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டான். இவன் கண்டு உயிரோட இருந்தானா எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் கெடுத்துடுவான். பூர்வா ரொம்ப கோவத்தோட மேற்கூரைய பாக்குறாங்க. அப்போ கூரையோட ஒரு பகுதி அமித் மேல விழுந்து அமித் உடனடியா இறந்து போயிடுறாரு. ஸ்மோக் பண்ற பழக்கம் ரொம்ப தப்பானது. ஆனா இங்க இருக்கிற இந்த ஹோட்டல்ல அந்த மாதிரி தப்பு எப்பவுமே நடக்காது. அப்படி நடந்தா அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஹோட்டலோட பேரு ஹெல்தி லிவிங் ஹோட்டல். இங்க இன்னைக்கு நைட் ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அடச்சே, அந்த ஹைவேல டிராஃபிக் இல்லைனா நான் ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கே போயிருப்பேன். இப்போ ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு.
வண்டி ஓட்டுறது பாதுகாப்பு இல்லை. ஓ, அங்க முன்னாடி ஹோட்டல் தெரியுது. ஒரு வேலை பண்ணலாம், அங்க போய் தங்கிக்கலாம். இப்படி சொல்லி சாஹில் அவனுடைய வண்டிய ஹெல்தி லிவிங் ஹோட்டல் கிட்ட வந்து நிப்பாட்டினான். அட என்ன இது, ஹோட்டல் முன்னாடி இவ்வளோ வண்டி இருக்கு. ஆனா வண்டியில எதுக்கு இவ்வளோ அழுக்கா இருக்கு? நான் உள்ள போய் ஒரு நல்ல ரூமை பார்த்து தங்கிக்கிறேன். அப்புறம் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். சாஹில் உள்ள போனான். ஹாய் சார், வெல்கம் டு ஹெல்தி லிவிங் ஹோட்டல். ஐம் நீத்து. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஒரு டீலக்ஸ் ரூம் வேணும், காலையில் வரைக்கும். ஷியோர் சார், 5000 பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் வெளியே அவ்வளோ வண்டியெல்லாம் எதுக்கு நிற்கிது, அதுவும் அழுக்கா? சார், நீங்க சிகரெட் பிடிக்க மாட்டீங்கல்ல? இது பதில் இல்லையே. எனிவே, நான் காசு கொடுக்குறேன். சாஹில் பணம் எடுக்கிறதுக்காக பாக்கெட்டுக்குள்ள கை போடும்போது பணத்து கூடவே அவன் வச்சிருந்த சிகரெட் பாக்கெட்டும் கீழே வந்து விழுந்துச்சு. சாஹில் ரிசப்ஷனிஸ்டுக்கு பணம் கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து அவனுடைய பாக்கெட்ல வச்சுட்டான். சார், இதை வாங்கிக்கோங்க, உங்க ரூமோட சாவி. சார், நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இங்க நீங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது. இந்த ஹோட்டல்ல ஸ்மோக் பண்றது முழுமையா தடை செய்யப்பட்டிருக்கு. அட என்ன இது, ஸ்மோக் பண்றது விடுறது என்னோட இஷ்டம். நீங்க யாரு தடுக்கிறதுக்கு? சாரி சார், ஆனா நீங்க இந்த ஹோட்டல்ல ஸ்மோக் பண்ண முடியாது. இதுதான் எங்களுடைய ரூல். சாஹில் அங்கிருந்து ரொம்ப கோவமா அவனுடைய ரூமுக்கு போனான். இப்போ லாபியில் இருக்கேன், இங்க யாரும் பார்க்கல. ஒரு சிகரெட் அடிச்சிடலாம். அப்படி நினைச்சு சாஹில் அவனுடைய பாக்கெட்ல இருந்து சிகரெட்டை வெளியே எடுத்தான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, நோ ஸ்மோக்கிங். திடீர்னு அந்த குரல் கேட்டதும் சாஹில் ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் சிகரெட்டை உள்ள வச்சுட்டான். இது ரிசப்ஷனிஸ்டா, டிடெக்டிவா? திடீர்னு எப்படி வந்தா? நான் சிகரெட் குடிச்சா இவளுக்கு என்ன? அப்படி புலம்பிக்கிட்டே சாஹில் அவனுடைய ரூமுக்குள்ள போயிட்டான். இப்போ இங்க யாருமே இல்லை. அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு வெளியே சிகரெட் பிடிச்சாதான் எனக்கு கேட்பா. ரூமுக்குள்ள நான் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? இந்த ரூமு எந்த இங்கே தானே இருக்கேன். ஒரு சிகரெட்டை மட்டும் நான் அடிச்சுக்கிறேன். அப்படி சொல்லி சாஹில் அவனுடைய பாக்கெட்ல இருந்து சிகரெட்டை வெளியே எடுத்து அதை வாயில வச்சு பத்த வைக்க போகும்போது திடீர்னு ரூமோட காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. அவன் கதவை திறந்து பார்த்தான். அப்ப அங்க நீத்து நின்னுக்கிட்டு இருந்தா. நீங்க இப்படி கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. சார், நீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க இங்க சிகரெட் பிடிக்க முடியாது. எனக்கு தோணுச்சு நீங்க இங்க சிகரெட் பிடிக்கிற மாதிரி. இது லாஸ்ட் வார்னிங் சார், டோன்ட் ஸ்மோக். அப்படி சொல்லிட்டு நீத்து அங்கிருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் சாஹில் கதவை மூடிட்டான். அட, இது ஹோட்டலா ஜெயிலா? நான் எதுக்கு சிகரெட் அடிக்கக்கூடாது? நான் கண்டிப்பாக அடிப்பேன். பார்க்குறேன் என்னை யார் தடுக்கிறாங்கன்னு. சாஹில் சிகரெட்டை வாயில வச்சு பத்த வச்சான். அவன் சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிச்சதும் அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. டாய், உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா? நான் தான் சொன்னல, நோ ஸ்மோக்கிங். உனக்கு புரியுதா இல்லையா? சாஹில் குரலை கேட்டதும் பயந்துட்டான். அவன் பின்னாடி திரும்பி பார்த்தான். அங்க நீளமான வெள்ளை முடியோட ஒரு பேய், ரொம்ப பயங்கரமான கண்ணு, பயங்கரமான முகத்தோட இருந்துச்சு. யார்டி? நான் இந்த ஹோட்டலோட முதலாளி. எனக்கு ஸ்மோக் பண்றது சுத்தமா பிடிக்காது.
நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் ஒன்றும் ரிசப்ஷனிஸ்ட் கிடையாது, நான் மனுஷனும் கிடையாது, நான் ஒரு பேய். இந்த ஹோட்டல் என்னோடது. ஒருவேளை நீ நான் சொன்னதை கேட்டிருந்தா இன்னைக்கு நீ செத்திருக்க மாட்ட. அப்படி சொல்லி அந்த பேய் சாஹிலோட வயித்தை கிழிச்சு அவனை கொன்னுடுச்சு. சாஹிலோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் அந்த பேயோட சிரிப்பும். வெளியே இருந்த அந்த காரங்களுக்கு பக்கத்துல சாஹிலோட காரும் இப்போ நின்றுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு இன்னொரு கெஸ்ட் வந்தாங்க. அவனோட பேரு ரோஹன். ரோஹன் ஹோட்டலுக்குள்ள அடி எடுத்து வச்சான். ஹாய் சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? எனக்கு ஒரு ரூம் வேணும் இன்னைக்கு மட்டும். காலையில் 10 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். சார் 5000 rupees. ஆனால் சார் உங்ககிட்ட இருக்கிற அந்த சிகரெட்டை நீங்கள் உள்ளே வச்சிருங்க. இங்கே சிகரெட் பிடிக்கக்கூடாது. எதுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்க நீங்க? நான் காசு கொடுக்குறேன் இல்லையா? நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க? தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? சார் ஆனால் நீங்கள் இங்கே தானே தங்கணும், அப்படின்னா நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஆனால் ரோஹன் அதை கேட்கல. அதுக்கு பதிலாக அவன் அங்கேயே வாயில் வச்சு சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த புகையை நீத்துவோட முகத்தில் ஊதுனான். திடீர்னு நீத்துவோட முகம் பயங்கரமாக மாறுச்சு. அவ ஒரு பேயா மாறிட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய நகத்தை வச்சு ரோஹனோட கழுத்தை அறுத்துட்டா. அவன் கழுத்திலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது ரோஹனை தள்ளி விட்டுருச்சு. சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சது. இங்க யாரும் சிகரெட் பிடிக்க கூடாது, பிடிக்கவே கூடாது. யாராவது ஒத்துக்கிட்டா அப்போ சரி, ஒருவேளை கேட்கலன்னா அவங்க சாகத்தா வேண்டியிருக்கும். இப்படி சொல்லி அந்த பேய் ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சது. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. சுல்தான்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல மாக்கன்லால் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மாக்கன்லால் நல்ல மனுஷனாவும் நேர்மையானவராகவும் இருந்தாரு. அவருடைய மனைவி அப்புறம் 2 பசங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய பசங்க 2 பேரும் கூட நேர்மையானவங்களா இருந்தாங்க. இங்க பாருமா, நாம குலதெய்வத்தை பார்த்து ரொம்ப மாசங்களாச்சு. நாம குடும்பத்தோட போய் நம்ம குலசாமிய பார்த்துட்டு வரணும். நீங்க சரியாதான் சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு நாம எல்லாரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பசங்களா, நீங்க 2 பேரும் இங்க வாங்க. நாளைக்கு நாம எல்லாரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு. நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யுங்க. சரிம்மா, நாங்களும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். காலையில எழுந்திருச்சு எல்லாரும் கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோவிலுக்கு போனாங்க. கோவில் ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அவங்க போற வழியெல்லாம் பாறைங்களா இருந்துச்சு. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு சாயந்தர நேரம் அவங்க கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கோவில் சத்திரத்திலேயே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பக்கத்துல இருந்த ஆத்துல நல்லா சுத்தமா குளிச்சுட்டு கோவிலுக்கு உள்ள போய் குலதெய்வத்தை பார்த்து அவங்க எல்லார் பேர்ல அர்ச்சனையும் பண்ணாங்க. பூசாரி வணக்கம். வாங்கப்பா. இதான் நம்ம பூசாரி. நீங்க எப்ப பிறந்தீங்களோ அப்பதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். பசங்க சாமியாரோட காலில் விழுந்தாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. செல்வத்தோட சந்தோஷத்தோட நீங்க வாழணும். அப்பா, பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்பா? சரிப்பா, போயிட்டு வாங்க. ஆனா ராத்திரி ஆகிறதுக்குள்ள வந்துடணும். சரிப்பா, ராத்திரி ஆகிறதுக்குள்ள நாங்க வந்துடுறோம்.
2 பசங்களும் காட்டுக்குள்ள போனாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகளை அவங்க பார்த்துக்கிட்டே போனாங்க. மான், முயல் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அங்க இருந்த மரங்க எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் மலைக்கு மேல இருந்த அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு இருட்டானதே தெரியல. அவங்க இப்போ காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிருந்தாங்க. திடீர்னு பயங்கரமா இருட்டுச்சு. அந்த இருட்டுல திரும்பி போற வழிய அவங்க 2 பேரும் மறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. திடீர்னு எல்லா இடமும் பனியால மூடப்பட்டுச்சு. விதவிதமான சத்தங்கள் கேட்டுச்சு. இது கேட்டு 2 பேரும் பயந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தங்க கைய ஒருத்தங்க பத்திரமா பிடிச்சுக்கிட்டாங்க. டேய், நீ பயப்படாத, நான் கூட இருக்கல்ல. பேய் பிசாசெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமாம், எனக்கெல்லாம் பயமெல்லாம் ஒன்றும் இல்லை. தீய பத்த வச்சாங்க. அப்போ அவங்க பார்வையில தெரிஞ்சது அங்க 4 பக்கத்துலயும் எலும்பு கூடுகள் விழுந்திருந்துச்சு. அப்புறம் ஆவிகள் அவங்க முன்னாடி மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்து அவங்க 2 பேரும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சது. அவங்க வாயில இருந்து வார்த்தையே வெளியே வரல. அப்ப அந்த பேய்ங்க அவங்கள நோக்கி வந்துச்சு. உடனே அவங்க 2 பேரும் கத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. நில்லுங்க. ஒரு சாமியார் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு. அவர் கையில ஒரு வாள் இருந்துச்சு. அப்போ சாமியார் சொன்னாரு, நெல்லு பிரேதாத்மா, நீ இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே அந்த சாமியார் கையில இருந்த வாளை வீசினாரு. அப்போ அந்த பேய்களோட தலை உருண்டு கீழே விழுந்துச்சு. அதுங்களோட உடம்பு தலையும் 2 ஓட ஆரம்பிச்சது. ஆனாலும் அவங்க யாரும் அழிஞ்சு போகல. கொஞ்ச நேரத்துல எல்லா ஆண் மக்களும் அங்கிருந்து போயிடுச்சு. பசங்க 2 பேரும் அந்த சாமியார் காலில் விழுந்தாங்க. சாமி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட உயிரையே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. நீங்கள் வரலனா 2 பேருமே செத்திருப்போம். சாமியார் அவங்க கிட்ட எதுவும் சொல்லல. அவங்க 2 பேரையும் தான் கூட வர சொல்லி அவரு கூப்பிட்டாரு. 2 பேரும் அந்த சாமியாருக்கு பின்னாடியே போனாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன குடிசை பக்கத்துல அவங்க போனாங்க. அந்த குடிசையில இன்னொரு சாமியார் இருந்தாரு. அந்த சாமியார் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இலைய பிச்சிட்டு வந்தாரு. அந்த இலைக்கு மேல சில இலைங்களை வச்சிருந்தாரு. பசங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த சாமியார் மந்திர தண்ணிய அந்த இலையில தெளிச்சாரு. உடனே அது ஒரு சாப்பாடா மாறிடுச்சு. இந்த மேஜிக்க பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க தூங்கிட்டாங்க. காலையில அவங்க 2 பேரும் எழுந்திருக்கும் போது அங்க குடிசையும் இருக்கல, அந்த சாமியாரும் இருக்கல. அவங்க 2 பேரும் தரையில படுத்திருந்தாங்க. இங்க ஒரு குடிசை இருந்துச்சு, சாமியாரும் இருந்தாங்க. அவங்க எங்க போனாங்க? அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் தேடினாங்க. ஆனா அங்க சாமியார் யாருமே இல்லை. கடைசியில அவங்க 2 பேரும் கோயிலுக்கு திரும்ப வந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2 பசங்களும் நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க. பசங்களை, உங்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டு நீங்க வந்திருக்கீங்க.
ஒரு சாமியார் வந்தாங்கல்ல, அது ஒரு நல்ல ஆன்மா. அவங்க பேய் பிசாச்சுக்கிட்டே இருந்து மனுஷங்களை காப்பாற்றுவாங்க. அப்படி காப்பாற்றி அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் வணங்குங்க. எல்லாரும் மறுபடியும் சாமியாருக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க.